புதிய தலைமுறை டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்களில் கடந்த 3 நாட்களாக தொடர்ச்சியாக கனமழை பதிவாகிட்டு இருக்கு. குறிப்பாக தமிழக கடற்கரையில் 4-5 நாட்கள் நீடித்த டிட்வா புயல் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கரையை கடந்து தற்போது தமிழக நிலப்பரப்புல தாழ்வு பகுதியாக நிலவி வருகிறது. இருந்த போதிலும் கனமழை தொடர்ந்து வருகிறது. இதன் காரணம் என்ன? எப்போது வரை இந்த மழைப்பொழிவு தொடரும்? வரக்கூடிய நாட்கள்ல மழைப்பொழிவு எப்படி இருக்கும் என்பது குறித்து தான் பார்க்க இருக்கிறோம். குறிப்பா இன்றைய தினத்துல, அதாவது டிசம்பர் 3ஆம் தேதி காலை 8:30 மணிக்கு பிறகாக தமிழகத்தில் குறிப்பாக திருவள்ளூர், சென்னை மாவட்டங்கள்ல பரவலாக கனமழை பதிவாகி இருக்கு. வடக்கு புறநகர் மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்துல மிக கனமழை வரைக்கும் பதிவாகி இருக்கு. அது குறித்து பார்த்து விடுவோம். குறிப்பா பார்த்தோம்னா மணலி பகுதிகளில் 19 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகி இருக்கு. அதிலும் பிற்பகல் 1:30 முதல் 3:30க்குள்ளாக 10 சென்டிமீட்டருக்கு மேல மழை பதிவாகி இருக்கு. எண்ணூரில் 19 சென்டிமீட்டர், விம்கோ நகரில் 18 சென்டிமீட்டர், அதே போல கத்திவாக்கத்தில் 13 சென்டிமீட்டர், அரியலூர் பகுதிகளில் 12 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகி இருக்கு. இந்த மழைப்பொழிவு தொடர்ச்சியாக நமக்கு பார்த்தோம்னா சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்கள்ல கனமழையாக விட்டு விட்டு நீடித்து வருவதை பார்க்க முடியுது. குறிப்பா நமக்கு காற்றின் போக்க பார்க்கும் போதே தெரிகிறது. காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழக நிலப்பரப்பில் நீடிக்கும் பட்சத்துல வளிமண்டலத்தின் மேலடுக்குகள்ல நிலவக்கூடிய காற்றின் வேக மாறுபாடு காரணமா அந்த மலைமேகங்கள் உருவாகி ஒரே இடத்துல நின்று நமக்கு மழைப்பொழிவை கொடுத்திருக்கு. கீழடுக்குகள்ல கிழக்கு திசை காற்றும், மேலடுக்குகள்ல நமக்கு காற்றின் திசை வேக மாறுபாடு நிலவுவதன் காரணமா நமக்கு மலைமேகங்கள் உருவாகி மழைப்பொழிவை தொடர்ச்சியாக கொடுப்பதை நம்ம பார்க்க முடியுது. தற்போதும் பார்க்கிறோம், திருவள்ளூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மிதமானது முதல் சற்றே கனமழை பதிவாகிட்டு இருக்கு. அதனை ஒட்டிய கடலோர பகுதிகளிலையும் அடுத்தடுத்து மலைமேகங்கள் உருவாகி வருவதை பார்க்க முடியுது. இப்படி பார்க்கும் பட்சத்துல நாளை காலைக்குள்ளாக நமக்கு திருவள்ளூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்கள்ல அதீத கனமழை வரைக்கும் பதிவாகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, அதாவது டிட்வா புயல் இலங்கை அருகே உருவாகி படிப்படியாக வடக்கு நோக்கி நகர்ந்து தமிழக கடற்கரையில் கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாட்கள் நீடித்து தற்போது தமிழக நிலப்பரப்பில் தாழ்வு பகுதியாக நிலவி வருகிறது. இதன் காரணமாக வடகிழக்கு காற்று குவிதல் என்பது சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்கள்ல விழுந்து வருகிறது தொடர்ச்சியாக. அதே போல மேலடுக்குகள்ல நிலவக்கூடிய காற்றின் திசை வேக மாறுபாடு காரணமா ஒரே இடத்துல நின்று மழைப்பொழிவு கொடுத்திருக்கு. இன்றைய தினம் பிற்பகல்ல அது போன்ற ஒரு மழைப்பொழிவு தான் நீடிச்சது. குறிப்பா தற்போது நிலவக்கூடிய மேகங்கள் அடிப்படையில வடகோடி மாவட்டங்கள்ல தொடர்ச்சியாக இன்று இரவு முழுவதும் விட்டு விட்டு மழை எதிர்பார்க்கலாம். ஓரிரு முறை பலத்த மழையாக இருக்கக்கூடும். குறிப்பா வடக்கு புறநகர் மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்துல மிக கனமழை வரைக்கும் பதிவாகி இருக்கு. நாளை காலைக்குள்ளாக ஓரிரு இடங்கள்ல அதீத கனமழையும் பதிவாகும். சரி, சென்னையின் மத்திய பகுதிகளிலையும் தெற்கு புறநகர் பகுதிகளிலையும் மழைப்பொழிவு குறைவாக இருக்கு. இங்க இருக்கக்கூடிய காற்று குவிதல் வரக்கூடிய மணி நேரத்துல, குறிப்பா நள்ளிரவு நேரங்கள்ல தெற்கு புறநகர் பகுதிகளிலையும் சென்னையின் மத்திய பகுதிகளுக்கும் சாதகமாக அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அப்படி பார்க்கும்போது சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்கள்ல இன்று இரவும் கனமழை எதிர்பார்க்கலாம். சென்னையில் மட்டும்தான் மழை பெய்கிறதா என்றால் கண்டிப்பாக இல்லை. தமிழகத்தின் பல்வேறு இடங்கள்லையும் மழைப்பொழிவு பதிவாகிட்டு இருக்கு. குறிப்பாக பார்த்தோம்னா திண்டுக்கல், பெரம்பலூர் போன்ற மாவட்டங்கள், கடலூர், புதுச்சேரி போன்ற மாவட்டங்கள்லையும் டெல்டாவின் ஓரிரு இடங்கள்லையும் மழைப்பொழிவு பதிவாகிட்டு இருப்பதை பார்க்க முடியுது. அந்த தமிழகத்தின் நிலப்பரப்பில் நீடிக்கக்கூடிய தாழ்வு பகுதியின் காரணமா பிற பகுதிகளிலையும் இடி மின்னலுடன் கூடிய மழைப்பொழிவு தொடரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். நாளைய தினத்தை பொறுத்தளவிற்கு இந்த தாழ்வு பகுதி முழுமையாக அரபிக்கடல் நோக்கி சென்ற பிறகு முழுமையான கிழக்கு திசை காற்று தமிழகத்தில் ஊடுருவ தொடங்கும். நாளை காலைக்கு பின் படிப்படியாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்கள்ல இந்த தீவிரமான மழையின் தாக்கம் படிப்படியாக குறையும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அடுத்த 3 தினங்கள் ஒட்டுமொத்த தமிழகத்திலுமே நமக்கு மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது கடலோர மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்கள் என. கடலோர மாவட்டங்களை பொறுத்தளவிற்கு நமக்கு ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது அதிகாலை காலை நேரத்திலும் பிற்பகல் நேரத்திலையும் இடி மின்னலுடன் கூடிய மழை பதிவாகும். உள் மாவட்டங்களை பொறுத்தளவிற்கு மாலை இரவு நேரங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய மழைப்பொழிவு பதிவாகும். மழையின் போது வலுவான இடி மின்னல் இருக்கும் என்பதன் காரணமா மக்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். நாளைய தினத்தை பொறுத்தளவிற்கு பள்ளிகளுக்கு விடுமுறை விடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கா என்ற கேள்விதான் பலரிடமும் இருக்கும். கண்டிப்பாக திருவள்ளூர் மாவட்டத்தில் தற்போது வரை மிக கனமழை பதிவாகி இருக்கு. நாளை காலைக்குள் ஓரிரு இடங்கள்ல அதீத கனமழை பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதன் காரணமா தாழ்வான இடங்கள்ல தண்ணீர் தேங்கி இருக்கும். இதன் அடிப்படையிலையும் நாளை காலையிலும் விட்டு விட்டு மழை வாய்ப்பு இருக்கு
என்பதன் அடிப்படையிலும் சென்னை திருவள்ளூர் மாவட்டங்கள்ல பள்ளிகளுக்கு விடுமுறைக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது குறித்தான அறிவிப்புகளை மாவட்ட ஆட்சியர்கள் வெளியிடுவார்கள். அதே போல செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் போன்ற மாவட்டங்கள்லையும் நாளை காலை நேரத்துல மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது குறித்தான அறிவிப்புகளும் வெளிவருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒட்டுமொத்தமாக நாளைய தினம் முதல் மழைப்பொழிவு குறைய தொடங்குகிறது. நாளை தொடங்கி அதன் பிறகு வரக்கூடிய 10 நாட்கள் பார்த்தோம்னா பள்ளிகளுக்கான விடுமுறை வாய்ப்பு என்பது குறைவாக இருக்கு. அதே சமயத்தில் மழைப்பொழிவு என்பது இருக்கும். குறிப்பா அதிகாலை காலை நேரத்திலும் பிற்பகல் மாலை நேரத்திலும் ஆங்காங்கே மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதன் காரணமா மாணவர்கள் பள்ளி விடுமுறையை எதிர்பார்க்காமல், ஏனென்றால் நமக்கு தாழ்வு பகுதியோ தாழ்வு மண்டலம் போன்ற அமைப்போ இல்லை. சாதாரண பருவக்காற்று வந்து சில நிமிடங்கள், அதாவது 10 முதல் 20 நிமிடங்கள் 30 நிமிடங்கள் மழைப்பொழிவு கொடுக்கலாம். அந்த மழைப்பொழிவுக்கு விடுமுறையை எதிர்பார்க்காமல் பள்ளிகளுக்கு குடைகளுடன் பாதுகாப்பாக சென்று வருவதுதான் நல்லதாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மீண்டும் வடகிழக்கு பருவமழை டிசம்பர் 10ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக தொடங்கி டிசம்பர் 15ஆம் தேதிக்கு பிறகு தீவிரமடைவதற்கான சூழல் இருக்கு. அது வரைக்கும் நமக்கு பருவக்காற்று வந்து மிதமான மழைப்பொழிவை கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஓரிரு இடங்கள்ல கனமழையாகவும் இருக்கக்கூடும். ஒட்டுமொத்தமாக டிட்வா முழுமையாக தற்போது வலுவிழந்து தாழ்வு பகுதியாக நிலவி வருகிறது. அது அடுத்த 24 மணி நேரத்தில் அரபிக்கடல் நோக்கி சென்று தமிழகம் முழுவதும் பரவலான மிதமானது முதல் சற்றே கனமழையும் ஓரிரு இடங்கள்ல கனமழையும் டிசம்பர் 4, 5, 6 ஆகிய தேதிகளில் கொண்டு வர இருக்கிறது.